அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54 மற்றும் 55வது இறைவார்த்தைகள். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே என்கிற வேத வார்த்தைகள் மரணத்தை வென்றவர், சாவை வென்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த இறை வார்த்தைகள் குறிப்பிடுகின்றன. என் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை முதலில் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். உயிர்ப்பு பெருவிழாவின் இறை அமைதியையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். எசாயா புத்தகம் 52வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சி உறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். ஆம், அவர் உண்மையாகவே உயிர்த்தார் என்பதை இந்த நாள் நமக்கு அறுதியிட்டு சொல்லுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தார். அவர் கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார். பிறகு வழிநடுக்க பாரமான சிலுவையை அவர் மீது சுமத்தி சாட்டையால் அடித்து முகத்தில் காரி உமிழ்ந்து ஏளனம் செய்து அவரை இழிவுபடுத்தினார்கள். அவருடைய உடல் நொறுங்கி போகும் அளவிற்கு அவர் கொடுமையாக தாக்கப்பட்டார். கடுமையாக அவரை தாக்கினார்கள், ஏளனம் செய்தார்கள். இவை அத்தனைக்கும் மத்தியில் இதோ ஆணியை கொண்டு அவருடைய கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். துளைத்து சிலுவையில் ஏற்றி அந்த சிலுவையில் அவர் மரிக்கிற அளவிற்கு ஈட்டியால் அவருடைய உடலில் குத்தி, என் அன்பிற்குரியவர்களை, எவ்வளவு சித்திரவதைகளை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து அவரை சின்னாபின்னமாக்கி கொடுமையாக அவருடைய உடலை அவருடைய தாயின் மடியில் கிடத்து விடுகிறார்கள். இறுதியாக ஆண்டவரை அடக்கம் செய்துவிட்டு எல்லாம் முடிந்தது, இனிமேல் இவன் ஒழிந்தான், இனிமேல் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நம்முடைய திட்டங்கள் நிறைவேறும், நாம் நினைக்கிற காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும், மக்கள் எல்லோரும் நம்மை நம்புவார்கள், மக்கள் எல்லோரும் நம்மை புகழ்வார்கள், அவர்களை எல்லோரும் ஏமாற்றி விட்டோம் என்று சொல்லி கொக்கரித்துக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம். ஆம், இவ்வாறு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இறைவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்கள் ஆண்டவரை தேடி போகிறார்கள். அவருக்கு நறுமண தைலம் பூச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவருடைய உடலை தேடி சென்றவர்களுக்கு, என் அன்பிற்குரியவர்களை, அதிர்ச்சி காத்திருந்தது. விடியற் காலையில் சென்ற மகதலா மரியா நமக்காக யார் கல்லை புரட்டுவார்கள் என்கிற பல சிந்தனைகளோடு அவர் அந்த கல்லறையை நோக்கி போகிறார். ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, அந்த கல்லானது புரட்டப்பட்டிருந்தது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான முதல் சாட்சி. ஆம், அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. யார் நமக்காக கல் புரட்டுவார்கள் என்று அவர்கள் சிந்திப்பதற்கான காரணம் என்ன என்றால், ரோம சாம்ராஜ்யம், என் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் வைக்கின்ற அந்த கல்லறையானது, அந்த கல்லறை முற்றிலுமாக அகற்றப்படாத அளவிற்கு அந்த பாரமான கல்லை அவர்கள் அந்த இடத்தில் வைத்திருப்பார்கள். எவராலும் அவ்வளவு சீக்கிரம் அதை புரட்டிவிட முடியாது. அப்பேற்பட்ட கல்லானது புரட்டப்பட்டிருந்தது, நீக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. குனிந்து பார்க்கிறார், உள்ளே இயேசுவனுடைய உடலும் இல்லை.
அதிர்ச்சி அடைந்தவளாய் மிக விரைவாக ஓடுகிறார். ஓடி அந்த சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய உடலை காணவில்லை, அந்த கல்லானது புரட்டப்பட்டிருக்கிறது, எப்படி நடந்ததோ ஏது நடந்ததோ, ஆண்டவரை யாராவது திருடி கொண்டு போய்விட்டார்களோ, ஒன்றும் தெரியவில்லை என்று அதிர்ச்சி அடைந்தவளாய் அவர் ஓடோடி சென்று சீடர்களிடத்தில் சொன்னபோது, என்ன இந்த பெண்மணியானவள் இப்படி பிதற்றுகிறாளே என்று சொன்ன அந்த சீடர்கள் அவர்களும் இது என்னதான் என்று பார்க்கலாம் என்று அந்த கல்லறையை நோக்கி விரைந்து ஓடி வருகிறார்கள். கல்லறைக்கு வந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கல் புரட்டப்பட்டிருப்பதும், உள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாதிருப்பதும், அதோ அவருடைய உடலை சுற்றி வைத்திருந்த துணியானது ஒரு இடத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கான சாட்சி இது 3 தான். ஒன்று, அந்த கல் புரட்டப்பட்டிருப்பது. இரண்டாவது, உள்ளே இருக்கின்ற அந்த வெறுமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாதிருந்தது, அந்த வெறுமையை குறிப்பது. மூன்றாவது, அவர் உடலை சுற்றி வைத்திருந்த துணி மட்டும் தனியாக ஒரு இடத்தில் இருந்தது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கான சாட்சியங்களாக விவிலியம் நமக்கு குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு உண்மையாகவே அவர் உயிர்த்தார் என்பதற்கான சான்றுகள் இருக்கிறதா? சான்றுகள் இருக்கிறதா? இன்றைக்கு பல விஷயங்களை மக்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள், அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். எது உண்மை, எது பொய், எது நிஜம், எது போலி என்பதை அவர்கள் கண்டுகொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆம், இன்றைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் இருந்தாலும் கூட, பல விசுவாசங்கள் இருந்தாலும் கூட, சில பேருக்கு என்ன விசுவாசம் என்றால், மறுவாழ்வு ஒன்று இல்லை, நாம் எல்லோரும் மீண்டும் உயிர்த்தெழ மாட்டோம், இறந்துவிட்டால் அதோடு நம்முடைய கதை முடிந்து விடுகிறது என்பதுதான் ஒரு சிலருடைய நம்பிக்கை. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், நமக்கு மறுஜென்மம் என்று ஒன்று உண்டு. அந்த மறுஜென்மம் என்பது எப்பேற்பட்டதாக இருக்கும் என்றால், நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு ஒரு நாயாகவோ பேயாகவோ பூனையாகவோ நாம் பிறப்போம் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், என் அன்பிற்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கிற இதே உடலை மீண்டும் பெற்று ஆண்டவரோடு நாம் மீண்டும் உயிர்த்தெழுந்து அவரோடு உடனிருப்போம் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. இதற்கு ஏதாவது சான்றுகள் உண்டா? நீங்கள் சொல்லுகிறீர்களே, இதை நாங்கள் அப்படியே நம்பிவிடலாமா, விசுவசிக்கலாமா, அல்லது இதற்கு ஏதாவது சான்றுகள் உண்டா என்றால், என் அன்பிற்குரியவர்களே, சான்றுகள் இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 37வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அங்கே பாதாளத்தின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன, அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்கிறார். இந்த எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள், ஒன்றுக்கும் உதவாத எலும்புகள் உயிர் பெற்ற முடியுமா என்கிற கேள்வியானது கேட்கப்படுகிறது. 6வது இறைவார்த்தை, என் அன்பிற்குரியவர்களை, 37வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கிற நம்பிக்கை, விசுவாசம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையை அது கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள் கூறுகிறது, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? அவர் இங்கு இல்லை, உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று குறிப்பிடுவதையும் காணுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, மகதலா மரியாவினுடைய அறிக்கை இவ்வாறாக இருக்கிறது, நான் ஆண்டவரை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை கண்டேன். உயிர்த்த ஆண்டவரை அவர் கண்டிருக்கிறார். மரித்து இதோடு முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த ஆண்டவரை மீண்டும் அந்த பெண்மணி கண்டிருக்கிறாள் என்றால், அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெறுமனே நாம் ஒதுக்கிவிட முடியாது. மாறாக அது கண்ணால் கண்ட நேரடியான சாட்சியாக இருக்கிறது. அதற்கு பின்னாக வந்த சீடர்களும் அதை குறிப்பிடுகிறார்கள். கண்டார்கள், நம்பினார்கள் என்று விவிலியம் அறுதியிட்டு நமக்கு கூறப்படுகிறது.
அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில்தான் நாம் இன்னும் ஒரு படி மேலே சென்று அதை ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? மரித்தவர்கள் உயிர்த்தெழ முடியுமா? அதோடு எல்லாம் முறிவடைந்து விடுகிறதே. எப்படி மரித்தவர்களுக்கு உயிர் வருகிறது? சாவை எப்படி ஒருவரால் வெற்றி கொள்ள முடியும் என்பதை என் அன்பிற்குரியவர்களை இந்த இறைவார்த்தையானது நமக்கு எடுத்து கூறுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54 முதல் 55 வரை உள்ள இறைவார்த்தைகள். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே என்கிற கேள்வியை எழுப்பி பவுலடிகளார் என் அன்பிற்குரியவர்களை நமக்குள் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையை கொடுப்பதாக இந்த இறை வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆழ்ந்த சிந்தனைகளை. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே என்று அவர் கேட்கிற போது, சாவுதான் இந்த உலகத்தினுடைய நிரந்தரம், அதோடு வேறு எதுவும் இல்லை. ஒருவனுக்கு இறப்போ சாவோ வந்து விட்டது என்றால் அதோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று இருக்கிறவர்கள் மத்தியில் என் அன்பிற்குரியவர்களே, சாவே உன்னுடைய வெற்றி எங்கே என்று கேட்கிற இந்த கேள்வி, சாவே உன் கொடுக்கு எங்கே என்கிற இந்த கேள்வி, என் அன்பிற்குரியவர்களே, சாவுக்கே சாட்டை அடி அடிப்பதாக இருக்கிறது இந்த வார்த்தைகள். காரணம், சாவை வென்றவர், மரணத்தை வெற்றி கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் நாங்கள் பறைசாற்றும் நற்செய்தியும் வீண் என்று சொல்லப்படுகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எதிலே அது ஆழப்பட்டிருக்கிறது என்றால் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பில் அது ஆழப்பட்டு நிற்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் வீண் என்று சொல்லுகிற போது, என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் உயிர்ப்பில் தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையே அடங்கி இருக்கிறது என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. ஒரு முறை ஒரு பெண் குளவியை பார்த்தால் அவருக்கு பயம். இந்த தேன் குளவி இருக்கிறது என்றால் அதை பார்த்தவுடன் இவருக்கு பயம் வந்துவிடும். காரணம், ஒரு முறை அவள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது சில பிள்ளைகள் அங்க இருக்கிற அந்த தேன் கூட்டை கல்லை தூக்கி எறிந்து அந்த தேன் கூட்டை கலைத்து விடுகிறார்கள். உடனடியாக அங்கிருக்கின்ற குளவியானது அவருடைய கையில் வந்து கொட்டி விடுகிறது. அப்பொழுதிலிருந்து குளவியை பார்த்தாலே இவருக்கு மிகவும் பயம். ஒரு முறை இவர்கள் வீட்டிலே அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கும் போது இந்த சிறுமிக்கு மீண்டும் அதே அச்சம் ஏற்படுகிறது. காரணம், அவளை சுற்றி சுற்றி ஒரு குளவியானது வந்து கொண்டிருக்கிறது. இவளுக்கு ஒரே பயம், அச்சம். அலறி அடித்து கொண்டு அப்பா குளவி குளவி என்று கத்துகிறாள். என் அன்பிற்குரியவர்களை இப்படி கத்தியவுடன் அந்த தந்தை அந்த குளவியை விரட்டி அடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். பலமுறை விரட்டியும் அது போகவில்லை, மீண்டும் வந்து சுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அதை எப்படியாவது பிடித்து வெளியே வீசிவிட வேண்டும் என்று சொன்னவர் அதை பிடித்து கொண்டு போய் வெளியே வீசிவிட்டு வருகிறார். வீசிவிட்டு வந்து அமர்ந்து மீண்டும் உணவு உண்டு கொண்டிருக்கிறது இந்த அழகான குடும்பம். மீண்டும் ஒரு அலறல் சத்தம். இந்த குழந்தை மீண்டும் அழ ஆரம்பிக்கிறது. இந்த பிள்ளை மீண்டும் அழுகிறாள். அப்பா குளவி வந்து விட்டது, மீண்டும் வந்து விட்டது, மீண்டும் வந்து விட்டது என்று அழுகிறாள். அப்பொழுது அந்த தந்தை சொல்லுகிறாள், கவலைப்படாதே, வருத்தப்படாதே, இந்த குளவி உன்னை ஒன்றும் செய்து விடாது என்று சொல்லுகிறார். இந்த குளவி உன்னை ஒன்றும் செய்து விடாது என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆச்சரியத்தோடு எப்படி அப்பா எப்படி அப்பா என்று அந்த பெண் கேட்கும் போது, அந்த சிறுமி கேட்கும் போது அவனுடைய தந்தை இவ்வாறு குறிப்பிடுகிறார், நான் எப்பொழுது அந்த குளவியை என்னுடைய கையில் பிடித்தேனோ அதனுடைய கொடுக்கானது என்னுடைய கையில் அது அகப்பட்டு விட்டது. இனிமேல் அது உன்னை கொட்டினாலும் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் ஆகாது என்று சொல்லுகிறார். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, சாவினுடைய கொடுக்கை ஆண்டவர் பிடித்து கொண்டதனால், பிடுங்கியதனால் சாவு ஒருபோதும் நம்மை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உயிருடன் எழுப்பப்பட்டார், அல்லது நாம் எல்லோரும் எப்படி உயிரோடு எழுப்பப்படுவோம் என்கிற கேள்வி நிச்சயமாக எல்லாருடைய மனதிலும் இருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 35 முதல் 36 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள்?
எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அதற்கு பவுலடிகளார் இவ்வாறு அழகாக பதில் சொல்லுகிறார். அறிவிலியே, நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெற்று எழாது என்பது உனக்கு தெரியாதா என்று அவர் குறிப்பிடும்போது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பயனை அளிக்கும் என்று சொல்லும்போது, ஆண்டவர் மடிந்தார், அவர் மரித்தார், மீண்டும் உயிர் பெற்றெழுந்தார். ஒரு விதையானது எவ்வாறு மடிந்து மீண்டும் உயிர் பெற்று எழுகிறதோ, துளிர்த்து எழுகிறதோ, அதுபோன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்பட்டார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு குறிப்பிடுகிற செய்தி என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பெற்றுக் கொள்ளுங்கள். உயிர்த்த இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லி அமைதியை கொடுக்கிறார். இரண்டாவது, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தூய ஆவியே நமக்கு வலிமை ஊட்டுகிறவராய் இருந்தார். உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தது எது என்றால் ஆவியானவர். அந்த ஆவியை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது. மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தார் என்பதை கண்டு விசுவசித்து நம்பும் நாம் அதை பிறருக்கும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்து கூறுவதாயிருக்கிறது இன்றைய நாள். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை ஆசிர்வதிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.